ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் இபிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்னுடைய லிங்க் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பிஎஃப்னுடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்கள் யூஏஎன் நம்பர் டைப் பண்ணி முடிச்சோடனே கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வேல்யூ கேப்சா அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கிளைம் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்னிங் சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஐ ஹியர்பை அண்டர்டேக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசன் ஆஃப் லீவிங் சர்வீசஸில் வந்து செசேஷன் ஷார்ட் சர்வீஸ் அப்படின்னு எனி அதர் ரீசன் அப்படின்னு இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்றதில் செலக்ட் கிளைம் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த செலக்ட் கிளைம் ஆப்ஷன்ஸில் ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 15G வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 15G வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா ஃபார்ம் 15G நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பிஎஃப்னுடைய ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் ஃபார்ம் 15G கம்பல்சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபார்ம் 15G நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேன் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியை ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபார்ம் 15G நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி பேன் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் பிஎஃப் அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ எம்ப்ளாயி அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்குறாங்க. ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க.
ஸ்டேட் செலக்ட் பண்ணோடனே பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் வரும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுடைய தாலுக்கு என்னோ அந்த தாலுக்கு நீங்கள் டைப் பண்ணிங்க, இல்லை சிட்டி என்னோ அந்த சிட்டி நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து பின்கோடு கேட்குறாங்க, பின்கோடு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் வியூ அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண உங்களுடைய பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் செக் பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண முடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைடு, இகேஒய்சி அப்டேட்டட் அண்ட் பிஎஃப் ஃபைனல் வித்ட்ரால் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யூனிஃபைடு போர்ட்டல், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்ற அந்த கிளிக் ஹியர் பட்டனை போய்ட்டு நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. தேவைப்பட்டால் ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.